வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்திருப்பீங்க. வெளில போய் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்காது. வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம என்னென்னலாம் செய்யலாம்னு யோசிக்கும்போது நிறைய பேர் இந்த யூடியூப்பை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த தையல் தொழிலை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் பெண்கள் வந்து எப்படி முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஆகும். இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ நான் உட்காந்து பேசின மாதிரி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே போதும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஹைப்பு பாயிண்ட் கொடுத்துருங்க. ஹைப்பு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் காட்டும். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. யூடியூப் சம்மந்தமாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், யூடியூப்பில் பேக் ஒர்க் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னாலும், மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே, ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், யூஎஸ் டேக்ஸு, பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணித்தரேங்க. நிறைய பேருக்கு கூகுள் ஆட்சன்ஸில் 2வது ப்ராசஸ் வந்து எரரில் இருக்கும், அதுவும் சரி பண்ணித்தரேன். வேணுங்கிறவங்க நம்பர் கான்டாக்டில் இருக்கும். இது இல்லாமல் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணுன்னாலும் பெய்ட் சர்வீஸ் தான், எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சரி, வந்து இப்போ நீங்கள் என்னென்ன டைட்டில் போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி, இந்த டைட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ரகசியம்தான். இதை எந்த ஒரு டெக் சேனலும் யாரும் சொல்லித்தர முடியாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, முதல் சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலின்னு. அதில் நான் எனக்கு என்ன டைட்டில் போட்டால் எனக்கு எப்படியெல்லாம் வியூஸ் போகுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது யாரும் சொல்லி தரமாட்டாங்க. டெக்னிக்கல் மட்டும்தான் டெக் சேனலில் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதை வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் எப்படி சொல்லி தருவாங்களோ அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி, இதுக்கு நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் வீடியோவாக கவர் பண்ணிக்கோங்க. முகம் காட்டலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் டைரெக்டாக பேசணும். இப்போ நான் பேசுகிறேன்ல, இது மாதிரி நீங்கள் பேசணுங்கிற அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திரங்கள் வருது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது, துணி முடிக்கிறது, நம்ம பெண்கள் நம்ம வீட்டில் டெய்லி என்ன வேலை செய்வோமோ அதை ஒரு வீடியோவாக, லாங் வீடியோவாக ஃபோனை இப்படி வச்சு எடுக்கணும். டெய்லி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை வீடியோவை எடுங்க. நம்ம டெய்லி வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அதை வீடியோவாக எடுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை இன்ஷாட் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணணும். வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். பெண்கள் சிக்கனமாக எப்படி குடும்பம் நடத்துறது, நீங்கள் எப்படி சிக்கனமாக குடும்பம் நடத்துறது, நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் எப்படிலாம் செலவை மிச்சம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தம்ப்நெயில் எப்பயும் போல தான் நீங்களே உங்களை ஒரு ஃபோட்டோ இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் தம்ப்நெயில் வைக்கணும், டைட்டில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்களே இன்ஷாட் ஆப்லேயே எடுத்து எழுதலாம். இல்லாட்டி ChatGPT கேட்டிங்கன்னா தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துரும். வாங்க வாங்க, அழுவாம வாங்க வாங்க, ஓடியாங்க, வாங்கடி 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 வாங்கடி. ஃபஸ்ட் ஆப்ஷன் சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி முடிஞ்சிருச்சுங்களா? 2வது உங்களுக்கு வந்து கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெண்கள் வேலை செய்வது எப்படி, இல்லை வேலைக்கு செல்வது எப்படி, கைக்குழந்தைய வச்சுருக்கவங்க பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதான் 2வது டைட்டில். இதில் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு, இப்போ நான் என் பிள்ளைய வச்சுருக்கேன்னா, கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இப்போ யூடியூப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் தூங்க போட்டாலும் தூங்காது, அழுதுகிட்டு மறுபடியும் வரும். தூங்குதா? இதே மாதிரி தான் என்னால் இப்போ வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ நான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வீட்டில் என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடணும். இதை நீங்கள் ஷார்ட்ஸாகவும் போடலாம், லாங் வீடியோவாக போடலாம். நான் உங்கள் சேனல் ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஆகிறதுக்கான வழிகளை தான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய டைட்டில்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். 2வது டைட்டில் வந்து கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி வேலைக்கு செல்வது, இல்லை கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு பெண்கள் குடும்பம் நடத்துவது எப்படி, வேலைக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பெண்கள் வெளியில் போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போக முடியாமல் வீட்டுக்கார் ஒரு ஆள் சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு, என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. எப்படி இதுலேருந்து முன்னேறி வரலான்ட்டு நிறைய சர்ச் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே சர்ச்சபிள் கண்டென்ட்டு தான், சரிங்களா? சர்ச்சபிள் டைட்டில்ஸ் தான். ஃபஸ்ட்டு சொன்னதுமே
சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி, கைக்குழந்தையோடு குடும்பம் நடத்துவது எப்படி, கைக்குழந்தையோடு நம்ம கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு பெண்கள் வீட்டிலேயே சம்பாதிப்பது எப்படி, இது 3வது டைட்டில். அதே நான் சொல்கிறத அப்படியே மாற்றாமல் நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரே நல்ல ரீச் ஆகாதுங்க. இதே மாதிரி 2-3 கண்டென்ட் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் சேனல் ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஆகும். அப்படி மானிட்டேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன டைட்டில் நான் போட்டேன் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு. 3வது டைட்டில் வந்து கைக்குழந்தையுடன் பெண்கள் வீட்டிலிருந்து சம்பாதிப்பது எப்படி. இதில் நீங்கள் வந்து டெய்லரிங் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பிசிறு கட் பண்ணுறது என்னென்னமோ வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி, அதே மாதிரி வீட்டில் என்னென்னலாம் சோப் செய்கிறது, சாம்பிராணி விற்கிறது, அப்புறம் வந்து இந்த பினாயில் வாங்கி ஊற்றி பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறது கடைக்கு. அதே மாதிரி மொத்தமாக அந்த பாக்கெட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் 5 ரூபா கொல்லிமலையிலேருந்து மொத்தமாக ஜாமான்லாம் வாங்கிக்கிறாங்கங்க. 2 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு, ஜீரகம் மொத்தமாலாம் வாங்க முடியாதனால அடிக்கடி வந்து இந்த 5 ரூபா பாக்கெட்டு தான் வாங்குவேன். இந்த மாதிரி எப்படி போட்டு விற்கிறதுங்கிற ஐடியாலாம் கொடுங்க. இதெல்லாம் 3வது டைட்டிலில் சொல்லுங்கள். கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு எனக்கு ரீச் ஆகிருக்கு. 2 லட்சம் 3 லட்சம்லாம் வியூஸ் போயிருக்குது. நான் தான் அதுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரி வீடியோ போட முடியாதனால நான் அப்படி மாறி டைவெர்ட் ஆகி நான் வேறு பக்கம் வந்துட்டேன். அதே மாதிரி பெண்கள் தைரியமாக வேலைக்கு செல்வது எப்படி, இல்லாட்டி வேலைக்கு செல்லும் பெண்கள் வீட்டிலும் வந்து திரும்ப எப்படி வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் கொடுக்கலாம். இப்போ வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டைமிங், அதாவது நேரத்தை சிக்கனமாக செலவுபடுத்துவது எப்படி, இது 4வது டைட்டில். நேரத்தைனா நம்ம நேரத்தை எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ வேலைக்கு போகும்போது போகிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வரும்போதே கீரை அஞ்சிக்கிட்டு வர்றது, பூ கட்டிக்கிட்டு வர்றது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக வேலைக்கு ஓட முடியாது. அப்போ நைட்லேயே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி, கீரைலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவாங்க. பூண்டெல்லாம் உரிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு பற்றி வீடியோ போடலாம். முக்கியமான 5வது ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இந்த 5வது ஆப்ஷனை நல்லா கேட்டுக்கோங்க. பணத்தை சேமிப்பது எப்படி, இதை நீங்கள் வீடியோவாக போடுங்க. பணம் சேமிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீடியோவாக போடலாம். இந்த டைட்டில் போட்டாலே நிறைய பெண்கள் வந்து பார்ப்பாங்க. பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலான்னு உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு தர்ம சுந்தர் ஃபேமிலியில் நிறைய வியூஸ் வாங்கி கொடுத்த கண்டென்ட். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம், உண்டியலில் போட்டு வைக்கலாம், சீட்டு கட்டலாம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இது 5வது. 6வது சொல்லக்கூடிய டைட்டில். இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்துடுங்க. தங்கம் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் டைட்டிலில் சேர்த்திங்க அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். உண்மையிலே சொல்கிறேங்க. தங்கம் சேமிப்பது எப்படி, தங்கம் வாங்குவது எப்படி, தங்கம் வாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த வியூஸ் இன்னும் ரொம்ப பிச்சுக்கிட்டு போகும். நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் முக்கியமான வார்த்தைகள். நாளைக்கு குக்கிங் சேனல்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸை வீட்டில் உள்ள பெண்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டைட்டில்லாம் வச்சு பாருங்கள். முக்கியமாக ஹேஷ்டேக்கு டேக்கில் நான் சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணி போடுங்க. நல்லா போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இல்லை உங்களுக்கு நான் சேனல் ஆரம்பிக்கணும் சொல்லி தரணுன்னா நம்பர் கமெண்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. பாய்.